power. And when it goes up, what actually happens is it will not allow any disease to enter. And that's the reason why nutrition supplements makes a huge role. So how to live without medicines? That is what the magic statement as far as nutrition supplements are concerned. So that we'll start with that. And as you all know, our body is our biggest asset, right? And you have seen that there are so many people who can do anything and everything with their body, right? To watch Olympics, you find the gymnasts goes heavy around with the body. And there are people, if they find their pen is falling down and is fell down, they will not be able to even bend. Same place, the Olympian gymnasts, they go around like they don't have bone, they are just made of plastic or rubber. Why this happens for one body and the other not? Because the health part of the body makes this difference. So you understand that the biggest asset which is given to us by the God is our body. It comes, stays with us, and it goes with us. It never leaves you, right? So to keep it young, healthy, and active for a very long time, we think or we don't know. That's the only thing which I would like to tell. To keep it young, keep it means to keep your body young, healthy, and active for a very long time till you are there on this earth. What is that we need? How many of you know the answer for it? That's the problem. Because most of the people don't know the answer for it. And here we have come out with the answer that I'll tell you after some time. Yes, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது why nutrition supplements are necessary for us. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் நான் ஏன் எடுத்துக்கணும், எதற்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனிதர்களுக்கு நோய் வந்துச்சு இல்லாட்டி உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மருந்து எடுத்துக்கிடுவீங்க. அது மெடிசின்ஸ், சரியா? சோ எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை எடுக்க சொல்றதுதான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்னா மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படக்கூடாது. நீங்க டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிடுற மருந்து மாத்திரை இது கிடையாது. அந்த மருந்து மாத்திரை எதுக்கு? ஏதாச்சும் உங்களுக்கு செய்யும் போது டாக்டர்கிட்ட போறீங்க, அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரை வாங்குறீங்க. எவ்வளவு நாள் டாக்டர் சாப்பிட சொல்லி இருக்காங்களோ சாப்பிடுறீங்க, 3 நாள் 2 நாள். அது பேரு மெடிசின்ஸ். இது பேரு நம்ம மெடிசின்ஸ் கிடையாது. இது பேரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். அப்ப நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நோய்களும் மனிதர்களுக்கு வரக்கூடாது, எந்த காலகட்டத்திலும் மக்கள் அந்த ஆரோக்கியத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. சோ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நோய்கள்ல பாதுகாக்கிறது தாங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காட்டுவாங்க, அப்படியே அவங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் அப்படியே இருக்கிற மாதிரி. அது மாதிரி உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம், நீங்க ஒரு சர்க்கிள்குள்ள பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அர்த்தங்க. சோ யாரெல்லாம் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்களோ நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய செல்ஃப் இம்யூன் கூடிருக்கு. ஏதாச்சும் நோய் வருமா, நம்ம பாதிப்படையுமா அப்படின்னு சொல்லி பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்மளை சுத்தி நோய்கள், காத்துல கிருமிகள் இருக்கத்தான் செய்யுது. அது எதுவும் பாதிக்க கூடாதுன்னா உங்க ஆரோக்கியத்தை அந்த அளவுக்கு நீங்க மேம்படுத்தி வச்சுக்கணும். அதற்கு வீட்டு சாப்பாடு, நீங்க எடுத்துக்கிற காய்கறிகள், பழங்கள் மட்டும் போதுமானதா இந்த காலகட்டத்துல இல்ல. அதற்குதான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி தேவைப்படுது. உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்லாம் என்னது அப்படின்னு சொல்லி, சரியா? அப்ப நான் மெடிசின்ஸ் டிசீஸ் இல்லாம வாழணும்னு நினைக்கிறேங்க, மருந்து எடுக்கக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு நாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்குல நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. அது உங்க ஆரோக்கியத்தை எப்படி உங்களை ஒரு பாதுகாப்பா வச்சு அப்படியே உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியுற மாதிரி அப்படியே உங்களை இம்யூன் ஆக்கி எந்த ஒரு நோய்களும் வராம பாதுகாக்க செய்யறது நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சார், அவர் பாடி இஸ் அவர் பிக்கஸ்ட் அசெட். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசெட்னா சொத்து. ஒரு மனுஷனுக்கு அவன் காசு சம்பாதிச்சு வைக்கிறதுதான் பெரிய சொத்து அப்படின்னா கிடையாது. எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை சம்பாதிச்சு வைக்கிறீங்களோ அதுதாங்க உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுது, சரியா? சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய இறைவனுடைய படைப்பில் எல்லாருக்கும் அதே மாதிரி அழகாக நம்மளுக்கு உடம்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் பேரால சார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை கீழே போட்டா கூட குனிஞ்சு எடுக்க முடியலையே.
இதே இது ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றவங்களை பாத்தீங்கன்னா உடம்பு என்னமோ ரப்பர் மாதிரி இங்கிட்டு வளைக்கிறாங்க அங்கிட்டு வளைக்கிறாங்க, வளைச்சு 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 என்னமோதான் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரிதான் உடம்பு இருக்கு, நம்ம அதே மாதிரிதான் உடம்பு. அவங்களால பண்ண முடியுது, நம்மளால பண்ண முடியல. அதற்கு காரணம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, அந்த உடம்பு எந்த அளவுக்கு பராமரிக்கணும், எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க போட்டு விடுறீங்க. சரியா? இன்னும் நம்ம நிறைய பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டா, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எதற்கு இம்பார்ட்டன்ட். அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கணுங்க, நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமா இருக்கணும். சரியா? ஜஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி கிடையாது. நான் வாழ்நாள் எவ்வளவு நாள் நான் இந்த உலகத்துல வாழ போறேனோ அவ்வளவு நாள் நான் பாக்குறதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும். சரியா? ரொம்ப இளமையா தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகின்றதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். Yes, and this is the formula for that. That is to keep our body young, to keep ourselves healthy, and to keep ourselves active for a very long time without disease and without need of taking medicine. What we need is 70% nutrition and 30% exercise. This is the formula. And if you really follow this formula, you will be healthy 100%, that for sure. And where we get this nutrition from? We all know that we get this nutrition from our food. But unfortunately, the food which we eat now, or the practice now prevailing, is totally different from the early years. Right? We get junk food now. We get, unhealthy food around. So all these things makes it very, very unclear for us, or it makes it difficult for us to get enough nutrition from that. So we are taking food, that's for sure. But all the nutrition which is required by taking that food don't reach our body. And the food which we are having is being inherited through generations, right? What our grandma used to cook, that is being taught to her daughter. She is cooking, and our mother has taught that to her sister. So she is cooking. So all these things, generation by generation, the same thing is being inherited, and the same things we actually practiced. So the only problem what we face is we feed our tongue, we don't feed our body. That's the problem. Any food which comes in front of you, what you do actually, you first take a little part of that and put that onto the tongue and ask Mr. Tongue that, can I take it? Is it tasty? When Mr. Tongue says that it is not tasty, we'll say, finished. So what is that we are doing? We are actually feeding our tongue, not our body. And feeding our tongue, the use is only for a minute or a second, not even a minute, maybe 10 to 15 seconds. But for body, it is whole day. So that priority also we don't know. There's a problem. So please stop feeding our tongue, start feeding our body. Okay, and these are some of the very, very watery, mouth watery, tongue tasty things, right? Which always tongues want to do. Take it. So look at this. Look at this. And by showing this also, I'm creating a huge problem for you. Because the moment you see this, I forget panniyada. And otherwise also the video is off and the mic is also off. You would have been now clearly making a noise. So we are not doing good for our body. We go back and come back much more. Yes, ma'am. Yes, sir. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர்கள் ஆரோக்கியமாக நீண்ட காலம் இளமையும் ஆரோக்கியம் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். சோ சீக்ரெட் இதுதாங்க, இந்த ஃபார்முலாங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 70% நியூட்ரிஷன்னா சத்துக்கள். சோ 30% எக்ஸசைஸ். சரியா? அப்ப ஒரு நாள்ல 70% நீங்க நியூட்ரிஷனல் ஃபுட் எடுத்துக்கணும், 30% எக்ஸசைஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். சரியா? எஸ் சார். அப்ப எங்க இருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தாங்க சத்துக்கள் எடுக்கணும். சோ எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் விட நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். எஸ் சார். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியமா நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணி வரோம். சரியா? சோ அப்படின்னா இன்ஹெரிட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். சோ அவங்க பாட்டி, அவங்க
பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தது, நீங்க உங்க அம்மா டேஸ்ட்ல வைக்கிறது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ற அதே மெத்தட்ஸ், அதே வே ஆஃப் ஸ்டைலிங் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க. சரியா? ஃபாலோ பண்றது தப்பு இல்ல. ஆனா அதுல எந்த அளவுக்கு ஆரோக்கியம் மிக்க இருக்கா அப்படிங்கறதான் கேள்விக்குறி சார். முக்காவாசி நேரம் நம்ம எதுக்கு பின்னாடி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we feed our tongue அப்படின்னு சொல்றாங்க. நாக்குக்கு நமக்கு எப்படி ருசி கேக்குதோ அதுக்கு பின்னாடிதான் போறோம். எந்த மாதிரி சமைச்சா நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோமே தவிர, ஒரு நம்ம சமைக்கும் போது ஒரு இதை வதக்குறதை விட அவிச்சா நல்லதே, அதை விட பச்சையா சாப்பிட்டா ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோங்க. எப்படி அந்த டிஷ் நம்ம கம் அவுட் பண்ணும் போது ரொம்ப டேஸ்டா வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச டேஸ்ட்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிறதுக்கே நம்ம என்ன பண்றோம்னா இடம் கொடுப்போம். இத பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப இங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா? சோ இத பார்க்கும் போதே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. அப்ப நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, கண்ணுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், நல்ல ஸ்மெல் வரணும், பாக்குறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். சரியா? அப்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கு அப்படின்னா யோசிக்க மாட்டேங்கிறோம். டிஃப்ரெண்டா இருக்கா, டேஸ்டா இருக்கா, புது டேஸ்டா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இதை மட்டும்தான் பார்த்து போய்கிட்டு இருக்கோம். Yeah. So we say now, if you say that, sir, these are all, bakery items, or these are all things which you get from the hotel. So I don't go there and take it. In fact, I always eat homemade food. This is what most of the people say now when we tell them all these things. It's good that you are taking homemade food. Fantastic. But unfortunately, what is that you are making at home? That is another question. Because whatever we used to get from the hotel and bakeries and all those things, that has been now cooked at our home. So whatever we are making in our house is full of carbohydrate and fat. All these things, you say that you eat only home cooked food, and this is what is that you cook all carbohydrate and fat. That's the reason why the people are more fatty. The people are not healthy, right? And there are more than 50% people who cook through online, right? They switch on their YouTube, and whatever dish they love have, they will just click that, and they're just copying what is being served at the hotel. And this is what actually happens, making everything at home. The pizza. Now you don't have to go to Pizza Hut or any other Domino's pizzas. The pizzas are made in the kitchen now. So you say homely made food, right? The homely made pizza is there now. It's again junk food. Then laddus. Then you got jalebis, cakes, ice creams. Everything which we used to get outside is now at our kitchen. So how can we say that we only eat home cakes, home cooked food, and home cooked food are always healthy? How can you say that when you are making all these adjustment here? That is a problem, right? And this will tell later after. Yes. Okay, sir. அப்ப நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகும்போது ஒரே வார்த்தையில வேணாங்க, இதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறோம், வீட்டுல மட்டும் தான் நாங்க எதுனாலும் செஞ்சு சாப்பிடுவோம், தெரியுமா, வெளியவே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதுதான் இது. நல்லா கவனிங்க. சோ நீங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க, ஆரோக்கியமா தான் சாப்பிடுறீங்க, சூப்பர், அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு சாப்பிட சாப்பாடுல என்ன சாப்பிட்டாங்கன்னு கேளுங்க. இட்லி, தோசை, வடை, பொங்கல், இது மட்டும் தான் இருக்கும். அப்ப இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமைக்கிற வீட்டு சாப்பாடுல இருக்கிற சத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சத்து தான் நிறைய இருக்கு. அது கூட சேர்த்து கொழுப்பு சத்தும் இருக்கு. சரியா? மித்த சத்துக்களால எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது போக கூடுதலா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில வச்சு நம்ம என்ன பண்றோம், எதுனாலும் ஆன்லைன்ல இருந்து கத்துக்க முடியுது. சரியா? முன்னாடி ஒருத்தங்களால வீட்டுல வந்து நம்மளுக்கு கேக், ஐஸ்கிரீம், பீஸா இதெல்லாமே பண்றதுக்கு முடியாது, தெரியாது. வேணும்னா கடைக்கு தான் போகணும், ஏதாச்சும் ஒரு இடத்துலதான் கிடைக்கும், இது மாதிரி இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வீட்லயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக்சர்ல இருந்து காட்டிருக்க மாதிரி பீஸா வேணுமா, பண்ணிடலாம். அவன் இல்ல, அடுப்புல எப்படி வச்சு பண்ண முடியுமோ பண்ணிருங்க. கேக் பண்றது, முறுக்கு, ஐஸ்கிரீம், இது மாதிரி எதுவா இருந்தாலும் பாசிபிளா இருந்துச்சு. சரியா? அப்ப கடைக்கு போய் தான் நான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இப்ப எல்லாருமே வீட்டுல பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? அப்ப வீட்டுல நம்ம என்ன பண்றோம், வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க, வீட்டுல அந்த சமைச்சுதான் சாப்பிடுறீங்க. என்ன சமைச்சு சாப்பிடுறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம்.
Yes, sir. Now the situation is like this, people say that you go out and have junk food. But the problem is now every house has started cooking junk food also. So you don't have to go out to have junk food. You are getting it ready-made at home, which is the biggest problem with the health, which is now we all are facing. Now, when you say that everything is okay, sir, what you say is wrong and all those things, then I would like to ask you one question. When everything is right, do you think that the food which you are taking is fulfilling the requirement of your body? Right? If you say that everything is good, then I would say that, the food which you are using or you are having, whether it fulfills the requirements of our body. And if you then say yes, then again another question will come. Then why these imprints are being shown? At a young age, you look very old. At very young age, you are falling sick again and again and again because your immunity power has totally gone off. And the central obesity, tope, and that's the biggest problem. So why these imprints are being left off when you say that everything is going on right? So when everything is going on right, these types of imprints, these types of things should not happen. But unfortunately, this is everywhere. If you go around and see. Yeah. Yes, sir. I think previous slides. No. அப்ப வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அதுல என்ன சத்துக்கள் இருக்குன்னு நீங்க எடுத்து சொல்லணுங்க. அப்ப சிம்பிளா என்ன சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டுல நீங்க ஜங்க் ஃபுட் வெளியே கிடைக்கிற ஜங்க் ஃபுட்டை வீட்லயே சமைச்சு பண்றீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப உங்க உடம்புக்கு தேவைப்படுகின்ற எல்லா சத்துக்களும் உங்களுக்கு சென்றடையுதா, உங்க உடம்புக்கு கிடைக்குதா? சரியா? அப்ப உங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க, அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் தருது, கரெக்ட் தான். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உங்க உடம்புல கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படுது? வீட்டு சாப்பாடு தான் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா தொப்பை இருக்க கூடாது, நீங்க ரொம்ப வயது முதிர்ந்த தோற்றத்தை உங்க முகம் காட்டக்கூடாது, அடிக்கடி சளி பிடிக்க கூடாது, ஜலதோஷம் வரக்கூடாது, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், அப்படித்தானே? ஏன்னா நீங்க வீட்டு சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க. இருந்தும் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் செய்யுது? அப்ப அதுல சத்து இல்ல அப்படிங்கறதாங்க காரணம். Good. Now let's learn what nutrition experts have to say. Okay. So it's not being told by Nutricharge company or by any trainer like me, but it's being propounded by the nutrition experts. And who are nutrition experts? They are WHO, World Health Organization. So these nutrition experts called WHO or ICMR has decided the minimum quantity of every nutrient which a person should take daily. That is the most important. The minimum quantity of every nutrient which should be taken daily. Okay. And that is known as, that minimum level of nutrition should be taken by a person on a daily basis is known as RDA, which is known as recommended dietary elements. And there are some people who says that recommended daily elements. Both are similar actually, right? So now, what is that? These RDA targets, which I said is the minimum one. Okay, it's the minimum one. That much you should definitely take. But the real fact is that most of the people are not even taking half of the RD. Then how you will get health? You simply say that I am taking nutrition supplement, I am not getting health. You will not get health unless and until you take adequate amount of nutrition supplements. Here you are taking less than half of the minimum. So from where you will get that? And these targets, my dear friends, which is given by WHO, are not a yearly target, not a quarterly target, not even a monthly target, but in fact, it is a daily target. So that means every day you need to get that. And people say that if you take daily, you will have problems. But unfortunately, what you are taking today will not be carried over for tomorrow. That's the problem. So every day you need to have it. Just like the food only, right? You don't say that another 2 days I will not be taking any food because I have taken a very, very heavy lunch today. So for next 2 days, no food at all. You won't say like that, right? You have taken a very heavy and sumptuous meal today. Definitely in the evening you will say, chai. That one is absolutely. You are going totally in a different way. Yeah. Yes, sir. Next slide, sir. நியூட்ரிஷன் அப்படின்னா சத்துக்கள்.
எந்த சத்துக்கள் எந்த அளவு தேவை அப்படின்னு சொல்லி நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டே சொல்றாங்கங்க. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யாருன்னா WHO, உலக சுகாதாரத்துறை, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மினிமம் குவான்டிட்டி ஆஃப் எவ்ரி நியூட்ரியன்ட், குறைந்தபட்சமாச்சும் இந்த சத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த அளவு சொல்லிருக்காங்க WHO அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாதது. சரியா? அது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா RDA, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா ஒரு மனிதன் குறைந்தபட்சம் எவ்வளவு சத்துக்களாச்சும் வச்சிருக்கணும். சரியா? இது மினிமம், இதுக்கும் கீழே போயிடவே கூடாது. இந்த அளவுக்காச்சும் மனுஷன் இருந்தா ஆரோக்கியம் வேணும்னா இந்த அளவாச்சும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் RDA. இதை யார் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் WHO தான் நிர்ணயிச்சு சொல்றாங்க. அவங்க சொல்றது ஒரு வருஷத்துக்கு சொல்லல. சரியா? ஒரு மாசத்துக்கு சொல்லல. அவங்க சொல்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சொல்றாங்க. ஒரு நாளைக்குங்க. அப்போ ஒரு நாளைக்கு எந்த அளவு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும், எந்த அளவுக்கு சத்துக்கள் அவன் உடம்புக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒண்ணு ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு இது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. தினந்தோறும் சாப்பிடணும். தினந்தோறும் 3 வேளை சாப்பிடுறீங்கன்னா 3 வேளையும் சத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஏன்னா நம்ம ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன சாப்பிடாமையா இருக்கீங்க? நல்லா நம்ம கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு வந்தாலும் நைட் அந்த பசிக்க வேண்டிய நேரத்துல நம்ம பசிக்க தானே செய்யுது. அனைவரும் சாப்பிட தானே செய்றீங்க. அப்ப அவங்க சொல்ற டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் த இயர்லி, மந்த்லி, இட் இஸ் அ டெய்லி டார்கெட். தினந்தோறும் நீங்க எந்த அளவுக்கு சத்தை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் டெய்லி டார்கெட்டுங்க. எஸ் சார். This means that every day you need to take a minimum quantity of every nutrient. Okay. And what is that every nutrient mean? That we'll know. So what is the right formula of nutrition? Okay. Our body needs, here it is shown 7 nutrients, but now it is 8 nutrients. Okay. So our body needs 8 nutrients. And what are they? Let us see. Water, fat. Fat means visible fat we are talking, invisible fat we are not talking. Fat, visible fat. That means those fat which you can see. What is that? Oil, butter, ghee. All put together 25 grams you require per day. That's the minimum level. But unfortunately, we don't even take half of that, but we take invisible fat more than 10 times of what is required by the body. And that is a problem. And water, minimum, because it is very hot season now, minimum 4 liters of water daily. And if you are little fatty, then the percentage and the amount of water intake should go up. Otherwise, you will not be healthy. Third one is carbohydrate. Minimum 280 grams per day. And don't worry about that. You will not be going less. If you are a South Indian, it will be definitely more than 500 to 600. So this is not a problem. This is always more than enough. And this is also more than enough. Now, the problem is with protein. Minimum 60 grams per day, but we are not taking even 20 grams per day. So RD is 60 grams. That is the minimum level. Up to that level we should have, but unfortunately we take 1/4 of that. And still we say that if we take protein, the kidney will go. After taking the kidney goes, let it go. Otherwise also it will go because your body is full of fat. Second is vitamins. You need to have 30 vitamins daily. But unfortunately, we are not very sure whether we are getting even 1 vitamins, the food which you are taking. Then 13 minerals, in fact. 13 minerals, again, we are not very sure how many minerals we are taking daily. Then comes fiber. And fiber, minimum 35 grams per day, each and every one is required. And last but not the least, which is not written over here, is omega. And minimum is 250 milligrams. So who all are taking these 8 nutrients, the correct quantity will be healthy. Otherwise, we will not. Simple science. Simple science. அப்படி என்ன சொல்றாங்க WHO அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஒரு மனிதர்களுடைய உடம்புல சத்துக்கள் எந்த விகிதம் போயிருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் ரைட் ஃபார்முலா ஆஃப் நியூட்ரிஷன். சரிங்க, சத்துக்கள் எடுக்கணும்னு சொல்றீங்க. எவ்வளவு எடுத்துக்கணும், என்னென்ன சத்துக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்புக்கு தேவைப்படுகின்ற சத்து 7. சரியா? இதோட சேர்த்து +1 போட்டுக்கோங்க. 8 சத்துக்கள் நமக்கு தேவை, விதவிதமான சத்துக்கள். அதுல முதலாவது சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர், தண்ணி. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற கிளைமேட்ல பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 4 லிட்டர் தண்ணீர் நீங்க உங்க உடம்புக்கு கொடுத்துருக்கணும். சரியா? சோ அது நம்ம ஓரளவுக்கு தண்ணி தவிச்சா குடிச்சிடுறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்து வர சத்துக்களை தான் குடுக்குறீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. கொழுப்பு, அதாவது ஃபேட். நம்மளுக்கு நீங்க சேர்க்கிற நெய், நீங்க சேர்க்கிற எண்ணெய் ஊத்தி சமைக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே உங்க உடம்புக்கு எண்ணெய்னா நெய்யும் நல்லதுங்க. நல்ல கொழுப்பு தேவை. அது எந்த அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். 25 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது ஒருத்தவங்க உடம்புக்கு. சரியா? ஆனா உண்மை என்னன்னா நம்ம 25 கிராம் இல்ல 50 கிராமுக்கு மேல நம்ம போய்கிட்டு இருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு தேவைன்னா 280 கிராம் தேவை. நீங்க கவலைவே படாதீங்கன்னு சொல்றாங்க சார். அதுவும் நம்ம சவுத் இந்தியனா இருந்தீங்கன்னா, தமிழ்நாடா இருந்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட் இந்த சத்து தான் எக்கச்சக்கமா இருக்கு. அதுதான் இது பிரச்சனையே. நம்ம 280 கிராம் இல்லைங்க, நமக்கு 500 600 கிராமுக்கு மேல ஒரு நாளைக்கு கிடைக்குது. சரியா? புரதம் அப்படிங்கிறது தான் செக் பாயிண்ட். இந்த புரத சத்து ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதர்களுக்கு 60 கிராம் தேவை. நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிராமுக்கும் கீழே தான் கிடைக்குது. 10 கிராமுக்கும் கீழே தான் ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து புரதச்சத்து அவங்க உடம்புக்கு போய் சென்றடையுது. அடுத்தது விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 கிராம் விட்டமின்ஸ் தேவை. சரியா? எவ்வளவு வகை வகையான விட்டமின்ஸ் இருக்கு. அதுல ஒன்னாச்சும் நம்ம எதாச்சும் எடுத்துக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நெக்ஸ்ட் மினரல்ஸ். தாதுக்கள் எவ்வளவு கிராம் தேவைன்னா 30 கிராம். சரியா? நீங்க சாப்பிடுற சாப்பாடுல மினரல்ஸ் இருக்கணும். அதுவும் 30 கிராம் இருந்துச்சுன்னா ஓகே, உங்க உடம்புக்கு கரெக்டா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம கொடுக்கறது தவறி விடுறோம். அடுத்தது நார்ச்சத்து ஒரு மனிதனுடைய உடம்புக்கு 35 கிராம் தேவைப்படுகிறது. சரியா? இதுவும் நம்ம உடம்புக்கு கொடுக்க மாட்டேங்கிறோங்க. நெக்ஸ்ட் ஒமேகா அப்படிங்கிற சத்து இங்க இல்ல. அந்த சத்தும் தேவை. எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 மில்லிகிராம் ஒருத்தங்களுடைய உடம்புக்கு தேவைப்படுகின்றது. சரியா? So these are the correct way of taking nutrients to make our body absolutely healthy. But unfortunately, we don't take all these nutrients and we don't take at the adequate amount. Now, the problem is this. Whenever we feel hungry, this is what is happening. We eat our favorite food when we are hungry, and this is full of carbohydrate and fat. Look at the food which is being laid on a table. This is what happens when you are hungry. That moment you forget nutrition supplements, that time you forget the training which is given by the nutrition. You forget, you go and have all those which is required and you say, once in a blue moon is off. But every day becomes an once in a blue moon. And whenever we feel hungry, this is what we drink. I mean, thirsty, this is what we drink. We drink water, cold drinks, etc. Right? But we drink less water, but cold drinks and juice, we drink more. And when you are feeling hungry, when you are feeling thirsty, the body doesn't tell you that you require PVMFO. No. Whatever we like, go and have it. So problem is, every time when you are taking anything, you are lacking PVMFO in that. And because you are lacking PVMFO in every meal you take, they leave indelible imprints on us. So the deficiency of PVMFO is leaving indelible imprints on us. And what are that? Now look at this and you judge yourself and the people around you. Number 1, early signs of aging. Number 2, compulsion of taking a lot of medicines. Number 3, frequent illness. Number 4, visiting doctor again and again and again. You love to go to hospital and meet the doctor rather than going out and having a fun with your friends. Then obesity. Then all these leads to heart diseases, diabetes, stress. Look at this. These are all what is that you are going to get when your body is lacking PVMFO. Yes. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நல்லா பசிக்கும் போது நமக்கு பிடிச்ச சாப்பாடை நல்லா சாப்பிடுறீங்க. அப்படிதானே? அதுல தப்பு சொல்லல. ஆனா நீங்க பிளேட்ல இதுல காட்டியிருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு கண்ணு கெட்டுறதோட நம்மளுக்கு தெரியறது எல்லாமே அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட், ஃபேட் நிறைஞ்சிருக்கே தவிர
மீதி இப்ப சொன்ன 8 வகையான சத்துக்கள் வேற எங்க போச்சு? 8 தேவைன்னா சரியா, அதுல வெறும் ஒரே ஒரு சத்தை எவ்வளவு நாளுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க? ஒரு நாள் விடாம கார்போஹைட்ரேட் அப்படின்ற சத்து தான் நம்ம சாப்பாட்டுல நிறைஞ்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட், நம்மளுக்கு ரொம்ப தாகமா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி குடிக்கிறீங்க. சரியா? தண்ணி குடிக்கிறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்க. இப்போ பசிக்கும் போது நல்லா பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு வச்சிருக்கீங்க, அதுல கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. இப்போ தண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவிச்சாதான் குடிக்கிறீங்க. இப்போ தண்ணி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகின்றது. அதுவும் இந்த வெயில் காலகட்டத்துக்கு எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அப்ப தண்ணி தவிச்சா குடிக்கிறீங்க, சாப்பிடும் போது உங்களுக்கு பசிச்சா எடுத்துச்சுன்னா கார்போஹைட்ரேட் எதுல இருக்கோ சாப்பிட்டு வச்சிருக்கீங்க. என்னைக்காச்சும் உங்க உடம்பு உங்ககிட்ட வந்து எனக்கு புரோட்டீன் அப்படிங்கிற சத்து தேவைப்படுது, கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கா? விட்டமின்ஸ் நம்ம சாப்பிடவே இல்ல, இன்னைக்கு வேணா நம்ம வந்து விட்டமின்ஸா இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவோமா அப்படின்னு உங்க உடம்புக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? இப்ப எப்படி நீங்க வந்து அஹ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாகம் தோணுது இல்லையா? அது மாதிரி ஒரு தாகம் வந்து ஒரு ஏக்கம் வந்து உங்களுக்கு தோணுதா? மினரல்ஸ், தாதுக்கள் இல்லையா உடம்புல, நார்ச்சத்து இல்ல, இப்ப புரோட்டீன் இல்ல, நேத்து எடுத்துக்கல இன்னைக்கு எடுக்கணும், அப்படி என்னைக்காச்சும் நமக்கு தோணிருக்கா நம்ம உடம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், என்ன ருசியா சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கோம். அப்ப PVMF எங்க இருந்து கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரோட்டீன் கிடைக்கல, விட்டமின்ஸ் இல்ல, மினரல்ஸ் இல்ல, ஃபைபர் இல்ல. அப்ப டெபிஷியன்சி ஆஃப் PVMF. ஏங்க நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட், ஃபேட் தான் இருக்கு. நாங்க பரம்பரையா அப்படியே பாட்டி காலத்துல இருந்து அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். PVMF அப்படிங்கிறதுனா இல்ல. அப்ப என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புக்கு ஊட்டச்சத்து குறைபாடு என்னென்ன பிரச்சனையை கொண்டுட்டு வருமோ அந்த பிரச்சனையை கொண்டுட்டு வந்து விடுது. அதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார், ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஏஜ். அதாவது யாருக்கெல்லாம் பாக்குறதுக்கு வயதிற்கும் மேல் முதிர்ந்த தோற்றத்தை அவங்க பேஸ் கொடுக்குதோ, அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல சத்துக்களே இல்ல, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். இது எல்லாமே குட்டி குட்டி சிம்டம்ஸ். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து சரியான சத்துக்கள் எடுத்துக்கிறோமா, போதுமான அளவு என் உடம்புக்கு கிடைக்குதான்னு டவுட் இருக்கு இல்லையா? இதுல ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் சத்து இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கம்பல்ஷன் ஆஃப் டேக்கிங் லாட்ஸ் ஆஃப் மெடிசின். ஸோ ஒரு நாள் 2 நாள் இல்ல, சத்துக்களே இல்லாத சாப்பாடை வருஷக்கணக்கா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அப்ப என்ன நடக்கும்? உள்ள ஏதாச்சும் ஒரு நோய், ஏதாச்சும் ஒண்ணு பாதிப்படைஞ்சிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாக்டர்ஸ் போய் அவர் கொடுக்குற மெடிசின்ஸ் வருஷக்கணக்கா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, நிர்பந்தம் ஏற்பட்டுருக்கு. ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ். ஸோ யாருக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, இருமல் ஏதோ ஒண்ணு ஒரு வாரத்துக்கு ஒருக்க, இல்லாட்டி மாசத்துக்கு ஒருக்க இப்பதான் வந்த மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பான முறையில் நீங்க உங்க உடம்பு வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு சத்து இல்லாம போய் 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 வெளியே ஏதாச்சும் இருந்தா கூட திரும்பி உடனே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணி அது உடம்புக்கு சரியில்லாம போயிடுது. நெக்ஸ்ட், டாக்டர்ஸ் போய் யார் யார் அடிக்கடி பாக்குறாங்களோ அவங்களுக்கும் சத்து போதுமானது இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஒபிசிட்டி, உடல் பருமனா இருக்கு, தொப்பை இருக்கு, அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சத்து இருக்க சாப்பாடுக்கு பின்னாடி போகல, சுவையான சாப்பாடுக்கு பின்னாடி போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் உங்களுக்கு வந்து தொப்பை, உங்களுக்கு உடல் பருமன் ஆகுறதுக்கு வாய்ப்புகளை அதுவே வழிவகுத்து கொடுக்கிறது. நெக்ஸ்ட், ஹார்ட் டிசீசஸ். எஸ், ஆமாங்க, ஊட்டச்சத்தே இல்லாத, சத்துக்களே இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுட்டே வரும்போது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வர்றதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்ட்ரெஸ். ஒரு மனுஷன் வந்து ஒரு உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குங்க. சத்து இல்லாத சாப்பாடை சாப்பிடுறதுக்கும் ரொம்ப மன உளைச்சல் ஆகுறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? Now, as we age, it's been said that the ability to absorb the nutrients from the food reduces. But I would like to tell you that if you keep on taking nutrition supplements from day one, these types of problems will not happen. But unfortunately, we don't take it, and we are ready to become old as quick as possible. But that's the problem why all this happens. But whatever said and done, these are the two big challenges which is going to happen, and these are the two big challenges which we need to face. And what is that? Consumption of 8 nutrients in right quantity on daily basis. Very, very important point.
consumption of 8 nutrients in right quantity on daily basis. And number 2, to get those nutrients absorbed in our body. Because I tell you, my dear friend, out of 100, 75 people will have bad digestion and unhealthy gut. And that is the reason why, even if you take the best of the nutrition supplement, it is not working on your body. Because that is not getting digested and absorbed by your body. Because your gut is absolutely hopeless. So this is the problem, right? Okay. அப்படியே நீங்க சாப்பிட்டாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆஹா, இவ்வளவு நாள் போட்டே விட்டுட்டோமா, உடம்பு இனிமேதான் பாத்துக்கணுமான்னு சொல்லி அனையாரம் சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா, நீங்க அனையாரம் எவ்வளவுதான் சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் வயதாகும் போது அது செரிக்கிற தன்மையை நீங்க இழந்துடுறீங்க. சரியா? சோ வயசாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த செரிமான தன்மை உங்க உடம்புல வந்து கம்மியாயிருது. அதனாலயே பிரச்சனை வருது. சத்துள்ள சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடல, சாப்பிட வேண்டாத நேரத்துல நிறைய சாப்பிடுறீங்க. அது உங்களுக்கு போதுமான அப்சார்ப்ஷனை தர மாட்டேங்குது. அப்போ ஒரு பெரிய ஒரு 2 சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் இப்ப காட்டின 8 வகையான சத்துக்களை சரியான அளவு சாப்பிடுறீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நம்ம பாத்துக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே சாப்பிடுறீங்க, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் நல்லா சாப்பிட்றேன், இது பண்றேன், ஆனா உடம்புக்கு ஏதோ செய்யுது. நான் நல்லாதான் உடம்ப பாத்துக்கிறேன், நல்லா உடம்ப பாத்துக்கிறீங்க, நல்லா சத்துள்ளத சாப்பிடுறீங்க, ஆனா அந்த உடம்புக்குள்ள நீங்க சாப்பிடுற சத்து போய் உரியுதா, அப்சார்ப் ஆகுதா, யூஸ் பண்ணுதா அவங்க உடம்புன்னு உங்களுக்கு உள்ள நடக்கிறது தெரியலையே. சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 75% மக்களுக்கு அவங்களுடைய டைஜஸ்டன்ஸ் சரியா இல்ல, செரிமானத்தன்மை கரெக்டா உள்ள நடக்கல. அண்ட் தே ஹாவ் கட் ஹெல்த் வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய சிறுகுடல் பெருகுடல் அதோடைய வேலையை சரியா பண்ணாதனால நீங்க சாப்பிடுற சத்து உள்ள சாப்பாடுகள் உள்ள போய் சத்தை பிரிச்சு எடுக்க தெரிய தன்மை உங்க உடம்புக்கு இல்ல. சரியா? அப்ப என்ன ஆயிரும் பாருங்க. எஸ் சார். These are the 2 big challenges which you are actually facing, right? So the target for protein intake for an adult is 60 grams. As I told you in the beginning, that we need to take 60 grams of protein daily, and everybody need to take it. And if you are not taking it, then you are not taking the minimum amount of protein on a daily basis. And most of the people who take protein, Nutricharge product, they take 1 sachet or 1 spoon. If you are taking 1 sachet with cocoa product and Nutricharge strawberry product, you are getting only 15 grams. And if you are taking 1 scoop of Kesar Pista or any other product, you are getting only 10 to 12 grams of protein. So where is 60 and where is 10, 12, 15? And still you say that I am taking protein and I am not getting health. You will not, because you are not taking even half of what is required by the body. So make sure that you are taking 2 times Nutricharge products. Then only it will give some result. Otherwise, it will not give. Okay. So protein. Why protein is so important? Because protein is life. Because last presentation I told you, protein ka routine, how important protein is. That's the reason we say protein is life. Without protein, you don't have any life. So protein is needed for muscles, because the food for the muscles are protein. Muscles mean not making muscles like this, where you need to flex and show your body and all those things. No. What do I mean by muscles? Muscle means ability to lift vegetables. That means ability to do things which you do on a daily basis. These are some of the examples I am showing you. Otherwise, whatever you do in a day, that is all done by the muscle. And if the muscles are not there, you may not be able to do whatever you are doing. Now you are sitting and watching, right? You're listening to my presentation. You are sitting. You may not, if the muscles are not working, you may not be able to sit like this. You feel thirsty, you stretch your hand, take the cup which is in front of you, and then you drink. The way I did. The cup comes onto your lips. The lips sucks the water. Everything is because of muscle only. If the muscles are not working, it will be on the table only. It will not come to you. Then whatever you have got from outside, you want to cook for your family, then you again need to have muscles. Otherwise, how you will do all these things? If you want to make, forget about chapati, dosa, idli, you need to move your hand, you need to walk, you need to stand. Then muscles means ability to lift your baby, man. And if you got a baby and you are not able to lift, and that's the reason why the new technology has come. You have got that, trolley, then you have got a bag where you don't have to hold your child at all, right?
but the trolley has slowly diminishing, vanishing. Why? The trolley also requires to push, and to push you require muscle. The muscle is not there. So better option is a bag. Hold it, and the baby will be on your body like a lizard, katak, attached to the wall, right? And there is no touching going between you and the child. The emotions, the love never transmits. That's the problem. You understand that? Then you need protein for thick and healthy hair. People do all sorts of treatment, spends more than 5,000, 6,000 rupees, henna, Hindu, henna, I don't know what all treatment they do. They go to the beauty parlor or spa and do all these things. But when the protein is not there, this will not be there at all. This will all go tata, bye bye. Then comes you need to protein for looking young and to have glowing skin. What all cosmetics we apply by spending, golden facial, all sorts of facial before you go for a party. But unfortunately, when the skin is not healthy, what is the point in applying all these things? It's a mere waste. You need protein for immunity. Now people say that Omicron has already started, and in some part of the world, the COVID has already started coming. Why are you bothered about all these things? You are bothering because you don't have immunity and you have got chance of getting it. But you can make your body immune. So what will happen? It will not. The Omicron will go from where it started. It will not come to you. So you need protein for immunity, because when you take protein only, the antibodies are created, and antibody gives you immunity. Right. So these are some of the important points which you should understand about the target of protein or the amount of protein which you need to take on a daily basis. Yes, sir. So புரதம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு சத்து, சரியா? அது எவ்வளவு தேவைன்னா 60 கிராம் தேவை. நீங்க நல்லா பாத்துக்கணும். நீங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்களா உங்க உடம்புக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க நியூட்ரிசார்ஜ்ல கேசர் பிஸ்தா புரோட்டீன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள ஒரு ஸ்கூப் எடுத்து பால்ல போட்டு நீங்க கிண்டி குடுக்குறீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கூப்ல உங்களுக்கு கிடைக்கிறது 14 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன். அப்ப 60 கிராம் எங்க இருக்கு, 14 கிராம்ஸ் எங்க இருக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் நம்ம நியூட்ரிசார்ஜ்ல நீங்க எடுக்கும் போது எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க, சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இங்கிட்டு ஒரு 20 அப்படிங்கிற ஒரு 40 கிராம் நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். மீதி 20 கிராம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்கணும். அப்படி எதுக்குங்க புரோட்டீன் தேவை? ஏன் இந்த சத்தை மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சொல்றீங்கன்னா, இந்த சத்து தான் மிக அவசியம் உங்களுடைய தசைகளுக்கு. அப்ப தசைகள் எதற்கு தேவை? தசைகள்லாம் இது மாதிரியா, ஒரு பாடி பில்டர் மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சோ தசைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே நீங்க சுறுசுறுப்பா வேலை பார்க்கணும்னா இது மாதிரி உங்களுடைய காய்கறி பேக்ல, உங்க ஃப்ரூட்ஸ் பேக நீங்க உங்க கையால சுமந்துட்டு வரணும். அன்றாடம் வீட்டு வேலைகள் செய்யணும். இது மாதிரி சப்பாத்தி போடுறது, வெஜிடபிள்ஸ கட் பண்றது, தூக்குறது, துடைக்கிறது, வாஷிங் மிஷின் போடுறது, ஜாமான் கழுவுறது, இது மாதிரி எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு தசைகள் தேவை. இன்னும் சார் அழகா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மக்கள் என்ன பண்றீங்கன்னா, அவங்க குழந்தைகளை தூக்குறதே கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருந்தா கை வலிக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி கை வலிக்க கூடாதுங்க. ஏன்னா அது உங்க குழந்தைகள், சரியா? எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு தாங்கணும். அப்ப உங்க குழந்தைகளே உங்களால தாங்க முடியும்னா உங்களுக்கு உள்ள தசைகளே சரியான அளவு இல்ல, கரெக்டா இல்லைன்னு அர்த்தம், சரியா? சோ நம்ம இப்ப என்ன பண்றோம், குழந்தைகளை நிறைய பேர் ட்ராலி யூஸ் பண்றாங்க, போய் தள்ளிக்கிட்டு போறது. இப்போ அதையும் தள்ளிட்டு போறதுக்கு ஐயோ எனர்ஜி வேணும்னு சொல்லி அதையும் விட்டுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பேக், இப்போ ஒரு பேக போட்டு பிள்ளைங்களை அப்படியே தொங்க விட்ட மாதிரி போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இதே வராதே, பாண்டிங்கே இருக்காதே. நம்ம குழந்தைகளை நம்ம தொட்டு தூக்கி வைக்கணும், அப்படி இல்லாம தொங்க விட்டுட்டு போறது நல்லாவா இருக்கு? அப்போ உங்க குழந்தைகளை தூக்குற அளவுக்கு கூட உங்களுக்கு போதுமான தசைகள் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் என்ன உங்களுக்கு தசைகளுடைய அவசியமே உங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப புரதச்சத்துக்கு தசைகளுக்கும் மிக அவசியம்ங்க. நெக்ஸ்ட் புரோட்டீன் எதற்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழகான சூப்பர் பாக்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தி ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தேவை புரதம், சரியா? புரதம் சரியான அளவு இருக்கும் பொழுது முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் நிற்கும், புது முடி வளர ஆரம்பிக்குங்க. ஏன்னா நிறைய பேர் முடிக்காக எவ்வளவோ செலவழிக்கிறாங்க. டாக்டர்ஸ்ட போறாங்க, டேப்லெட் சாப்பிடுறாங்க, என்னமோலாம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு புரிய வைக்கலாம், புரோட்டீன் இருந்துச்சுன்னா முடி கொட்டுற பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் புரோட்டீன் எதற்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு க்ளோயிங் ஸ்கின், பாக்குறதுக்கு இளமையா தெரியறதற்கும், ஒரு பளபளப்ப உங்க ஃபேஸ்ல குடுக்கறதற்கும்
புரோட்டீன் தேவை. அப்ப புரோட்டீன் சத்து எவ்வளவு தேவை, அப்படி புரோட்டீன் எடுத்துக்கிற போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிதான் பாத்துக்கிட்டு வரோம். சரியா? அப்போ ஓவராலா புரோட்டீன் எனக்கு எதுக்குங்க தேவை? உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு தேவை. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வைக்கிறதுக்கு உங்க உடம்புக்கு தேவைப்படுகின்ற சத்து புரதம். சரியா? ஏன்னா இப்ப திரும்ப கோவிட் வருதுன்னு சொல்றாங்க, ஓமைக்ரான் வருதுன்னு சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒண்ணு உலகத்துல வரதான் செய்யும். இதுக்கு பயந்துகிட்டு நம்ம வாழ முடியாது. அதற்கு ஏற்றபடி நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை கூட்டணும். அப்படி ஆரோக்கியத்தை கூட்டணும் புரதச்சத்து இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். Yes. Now, after telling all these things, there are people who tell that, sir, we will not take supplements because that can create harm. We'll take only food options for that. So just tell us what are the food options for protein. For that you can take. Okay, let us start that. You can usually fulfill the target of 60 gram protein with approximately 10 to 12 glasses of milk. Now you need to understand whether it is possible or not. 10 to 12 glasses of milk every day to fulfill 60 gram of protein. And we are not sure whether the milk which you are getting in the market is absolutely pure, because it is a packeted milk, and the packeted milk, I'm not very sure about it. Then comes the chapatis. A person need to take 30 to 40 chapatis to fulfill the 60 gram of protein. And 30-40 chapatis, and if your family has got 4 people, oh my goodness, 160 chapatis, and these chapatis are to be made by those people who don't take nutrition supplements at all. So how can they cook 160 chapatis? Then 15 to 20 bowls of dal. Even one bowl of dal we don't take, and we are talking about 20 bowls, right? Then 250 grams of almonds, 250 grams of badam almonds. And unfortunately, from the day of birth till today, we have not crossed that 250 gram, I think. There are so many people like that who don't take it all. Then, even if you take them, just imagine that even if you take them daily, your body will not be able to absorb the protein from them. That's for sure. Why? Because the protein powder which has been made for vegetarian, vegan or whatever it is made of soya bean. And soya bean is the best vegetarian source of protein, right? That's the best. So when you take a vegetarian protein, it is basically made of soya bean. Okay. Now, to get 60 gram of protein, you need to eat 160 gram of soya bean every day. Okay. Now, we could not eat such quantity of soya bean on daily basis because of 2 things. Number one, the taste is not. Now you may say that, sir, in the beginning you said that you don't feed the tongue. You forget about the tongue and start taking it. Okay, I'll take my words off. Forget about the taste and you start taking. This is what is going to happen. If you have taken it also, inside it will not digest. Hard to digest. The flatulence will come, the gas, acidity, everything will come. So it's again gone. So we are not very sure whether you are going to get that amount of protein. But one thing is damn sure. If you take 160 grams of soya bean, it will have 20 grams of fat, 29 grams of fat in fact, and 10 grams of sugar with 47 grams of carbohydrate. All these things are already there in your body, extensively filled. Then why you need to take extra? We are looking about protein, but we are not very sure that the protein will be 60 grams when you take 160 grams of soya bean powder. But you will definitely have 47 grams of carbohydrate, 10 grams of sugar, and 29 grams of fat, which is already been built over there. So even if you eat 160 grams of soya bean every day, your body cannot absorb protein. Why? Because soya bean will have natural inhibitors. What is inhibitor? Elements which stops digestion and in the process absorption. So this does not allow our body to absorb protein at all or completely. So there is no point in taking it. To understand that. We'll come back after. Yes, sir. இப்ப அடுத்து சொல்ல போறது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் கிட்ட போய் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சாப்பாடு தானங்க எடுக்கிறோம், அதுல இல்லாத சாப்பாடா, வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோம், ஆரோக்கியமா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பால் குடிக்கிறீங்க, பால்ல புரதம் இருக்கு, அதையும் நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க சொல்ற அளவு 60 கிராம் புரதம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க.
அந்த WHO சொன்னபடி 60 கிராம் புரோட்டீன் உங்க உடம்புல பால்ல இருந்து எடுக்கணும்னா நீங்க 12 கிளாஸ் பால் குடிக்கணும். அது சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்பாத்தில புரோட்டீன் இருக்கு. ஆமா, நீங்க சப்பாத்தி சாப்பிடுறீங்க. சூப்பர், நல்லது. ஆனா 60 கிராம் புரோட்டீன் வேணும்னா நீங்க கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 சப்பாத்தி சாப்பிடணும். அவ்வளவு சப்பாத்தி நம்மளுக்கு சுட்டு கொடுக்கறதா ஆள் இருக்காங்களா? அப்படியே சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடதான் முடியுமா? முடியாது. அப்ப பருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பருப்பு அப்படிங்கறதுலயும் நம்மளுக்கு புரதம் அப்படிங்கிற சத்து இருக்கு. அப்ப எவ்வளவு பருப்பு எடுத்துக்கணும் சார்? ஃபேக்ட்ஸ். எவ்வளவு பருப்பு எடுத்துக்கணும்னா 15ல இருந்து 20 பவுல் பருப்பு நம்ம எடுத்துக்கணும். அவங்க காட்டியிருக்காங்களா அதுபடி. சரியா? நம்ம எடுத்துக்கவே மாட்டோங்க. நம்ம தனியா சாம்பார் தான் வைப்போம். அதுல புரதம் இந்த அளவு கூட இருக்காது. நெக்ஸ்ட், ஆல்மண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்ப காட்டியிருக்காங்களா பாதாம். நம்ம எவ்வளவு எடுத்துக்கிடுவோம் எல்லாரும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு பாதாம் சாப்பிடுறேன், பாதாம் சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. ஊற வச்சு 2, 3 அதெல்லாம் பத்தாதுங்க. 1/4 கிலோ கிட்டத்தட்ட 250 கிராம் உங்களுக்கு ஆல்மண்ட் எடுத்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது 60 கிராம் புரதம் கிடைக்கும். சரியா? அப்ப இதை சாப்பிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 கிளாஸ் டம்ளர் பாலுன்னு சொல்றீங்க, 1/4 கிலோ பாதாம்னு சொல்றீங்க. இத எடுத்துக்கதான் முடியுமா? அப்படியே சாப்பிட்டாலும் உங்க உடம்பு தான் அப்சர்வ் பண்ண முடியுமா? முடியாது, கஷ்டம். சரியா? அப்ப எதுலங்க கரெக்டா புரோட்டீன் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல இல்ல, அதுல இல்ல, அதுல பத்தல, இதுல பத்தலன்னு சொல்றீங்க. அப்ப சோயாபீன்ல த பெஸ்ட் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்குன்னு சொல்றேன். சோயாபீன்ல புரதச்சத்து இருக்கு அப்படின்னு. சரியா? அப்ப நாங்க அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 60 கிராம் புரதம் வேணும்னா நீங்க சோயாபீன் எவ்வளவு எடுக்கணும்னா 160 கிராம் சோயாபீன் நீங்க தினந்தோறும் எடுத்துக்கணும். 160 கிராம் தானே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. 160 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு நபர்கள், மொத்த வீட்டுக்கு சொல்லல, எடுத்துக்க முடியுமா? கஷ்டம். அப்படித்தானே? அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குமா? என்னைக்கு சாப்பிடுவீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம். தினந்தோறும் சாப்பிட முடியுமா? டேஸ்ட் நம்மளுக்கு சரியா இருக்காது. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சோயா உங்களுக்கு ஹார்ட் டு டைஜஸ்டா இருக்கு. நீங்க சாப்பிடும்போது உள்ள செரிமான தன்மை உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அதை ஈஸியா உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற அந்த சோயாபீன்லயே கூடவே வேற என்னென்ன சத்து, வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு? ஏன் உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க எடுத்துக்கிற 160 கிராம் சோயால கொழுப்பு சத்து இருக்கு. வெறும் சோயால புரோட்டீன் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. கொழுப்பு இருக்கு. அந்த கொழுப்பு எவ்வளவு? கிட்டத்தட்ட 229 கிராம் கொழுப்பு இருக்கு. கார்போஹைட்ரேட் 10 கிராம் இருக்கு. சுகர் 47 கிராம் இருக்கு. சாரி, சுகர் 10 கிராம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் 47 கிராம்ஸ். அப்ப நீங்க எடுத்துக்கிற சோயாபீன்ல புரோட்டீனோட சேர்த்து உங்களுக்கு கூடவே கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட் இதுவும் கூட வருதுங்க. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு அது செரிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. எதனால? எது சாப்பிட்டாலும் சோயா நல்லதுதான். அதை சாப்பிடும்போது கரெக்டா தான் நான் அப்சர்வ் பண்ணணும். ஏன் அதை சரியா அப்சர்வ் பண்ண என் உடம்புக்கு தெரியலன்னா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இன்ஹிபிட்டர்ஸ். ஆமாங்க, இதுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஹிபிட்டர்ஸ் உங்க உடம்புக்கு என்ன பண்ணும்னா டைஜஷன் நடக்க விடுறத தடை பண்ணிடுது. இதற்கு காரணம் அதுல சோயாபீன்ல இயற்கையாவே அந்த இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கிறது தாங்க காரணம். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு விடாது. Yes. So this is about something about protein. Now there is another one called iron. Now, as per ICMR, a woman needs 21 milligram of iron every day. How many women and how many girls know this? That's the biggest again question, right? And to get this amount of iron, you need to take 1 kg of palak every day. And is it possible that to take 1 kg of palak every day? There are so many ladies who have never been to having it. So now we're talking about 1 kg of palak every day. So these are all problems, my dear friends. All problems. Now, do you have a solution for it? That is the question. Of course, we do have a solution. That will come back after. Yes. பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து மிக அவசியம்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இரும்பு சத்து தேவைன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு 21 மில்லிகிராம் தேவை. 21 மில்லிகிராம்ங்கிறது இவ்வளவுதாங்க, கம்மி தானங்கன்னு யோசிப்பீங்க. கம்மி தாங்க. 1 மில்லிகிராம் இரும்பு சத்து கூட நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். யாருக்கெல்லாம் தெரியும்? ஃபர்ஸ்ட்
இரும்பு சத்து 21 மில்லிகிராம் உங்க உடம்புக்கு தேவைன்னு தெரியவும் மாட்டேங்குது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்கிறோம். சரி, 21 மில்லிகிராம் எவ்வளவுங்க தேவைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பாலக்கீரையில இரும்பு சத்து இருக்கு. அந்த கீரை நீங்க தினந்தோறும் சாப்பிடணும். ஒரு கெட்டி இல்லைங்க, 1 கிலோ வந்து அதை சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டாதான் அட்லீஸ்ட் அந்த 21 மில்லிகிராம் இரும்பு சத்தாச்சும் உங்க உடம்புக்கு வந்து அடையும். எஸ் சார். அப்ப இதற்கு தீர்வு தான் என்ன? என்னங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறோம். ஆனா அதுல சத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க, போதுமானதா இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் பண்ண, இதுக்கு என்னதான் ஒரு வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, And that is why we know it's called nutrition science. The solution is nutrition science, and that's the reason why we always encourage you to take a ANCC course. I don't know how many of you have taken from Tamil Nadu. You better take it as soon as possible because very soon it will be in Tamil language. So if you don't register now, you need to pay much more than what is now you need to pay. So nutrition science is now going to stay and is science of the future. So nutrition science is the solution for all those problems which we have been talking from 2 o'clock. So with the help of nutrition science, nutrients and phytochemicals means those chemicals which you find in plants, trees, then fruits, vegetables and all. Natural chemical to be precise. Present in the food and plants can be extracted in concentrated and pure form. And these extracts will have better absorption in body because they does not have any impurities or elements which can cause damage to our body. So every day we need to take this. And with the help of nutrition science, removing all the inhibitors and other harmful elements from soybean, and we get isolated soya protein, right? And we'll start from here. Yes, sir. இப்ப என்னங்க தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நியூட்ரிஷன் சயின்ஸ் தான் தீர்வு. அப்படி என்ன நம்மளுக்கு அறிவியல்ல கண்டுபிடிச்சு சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துக்கள் ரிலேட்டடா. எஸ் சார். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை எடுக்காத போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துக்களையும் பைட்டோகெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது சத்துக்கள் அது எதுல நிறைஞ்சு இருக்குன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் பிளான்ஸ் சரியா இருக்கு. இத நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியலின் முன்னேற்றத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்கள், காய்கறிகள், செடிகள்ல இருக்கிற சத்துக்களை கான்சென்ட்ரேட்டடா உறிஞ்சி எடுத்துடலாம். சரியா? சோ அப்படி நம்ம உறிஞ்சி எடுக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு, கான்சென்ட்ரேட்டடா எடுத்துரும். சரியா? நீங்க ஒரு பீட்ரூட் சாப்பிடறதும் ஒண்ணுதான், பீட்ரூட்ல இருந்து எடுத்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்கிறதும் ஒண்ணு. பீட்ரூட் எப்படி கடிச்சு அப்படியே பச்சையா சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சதுதான் நம்ம அந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மா, பியூர் ஃபார்மா, எந்த வித சத்து குறைபாடும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம். எஸ் சார். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு அதை அப்சார்ப் பண்றது கரெக்டா அப்சார்ப் பண்றது, சரியா உறிஞ்சுக்கிறது. எந்தெந்த சத்துக்கள் எடுத்துக்கிறீங்களோ அது அப்படியே அந்தந்த பாகத்துக்கு போய் சென்றடையுது. எந்த ஒரு இம்பியூரிட்டிஸும் இல்லாம இருக்கு. அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்க உடம்ப டேமேஜ் பண்ணாது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி வித் அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, சோயாபீன் இதுல எல்லாத்தையும் தடுப்பானும் இருக்கணும். அப்ப ஒரு இதுல நன்மைகளை எடுத்துக்கிறோம், தீமைகள் எல்லாத்தையும் விளக்கிடுறோம். இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால நீங்க மில்ல போய் திரிச்சு வர்ற சோயால வந்து பிரிச்சு எடுக்க முடியுமானா பிரிச்சு எடுக்க கண்டிப்பா முடியாது. நவீன முறையில அவங்களாதான் என்ன பண்ண முடியும்னா பிரிச்சு எடுக்க முடியும். அப்ப தனியா எடு, சோயாபீன்ல இருக்க தடுப்பானா தேவையில்லாது இது உடம்புக்கு, அப்ப எதெல்லாம் தீமை இருக்குதோ அதை மட்டும் எடுப்பா, உள்ள இருக்கிற அந்த புரதத்தை மட்டும் கான்சன்ட்ரேட்டடா எடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த நியூட்ரிஷன் சயின்ஸ் வளர்ந்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் தான். எஸ் சார். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, சோயால வந்து நம்ம சொன்னபடி அதுல கொழுப்பு இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, இது எல்லாத்தையும் விளக்கிட்டு பியூர் புரோட்டீனை மட்டும் எடுக்கிறோம் நவீன முறையினால. சரியா? அப்ப அந்த புரோட்டீனுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன். இதுல வந்து நீங்க எடுத்துக்கும் போது சத்து அப்படியே உங்க உடம்புல புரோட்டீனா கிடைக்குது. எந்த ஒரு அப்சார்ப்ஷனுக்கும் தடையே இருக்காது. So this isolated soya protein will have a high absorption in our body because these are all devoid of all the inhibitors and impurities. And as you know, Nutricharge cocoa chloride and Nutricharge copper chloride, you take minimum 2 sachets daily. So that will give 30 grams, and the rest 30 grams you can adjust through the food which you are taking. Okay. Now, with the help of nutrition science,
Vitamins and minerals can be extracted and put in the nutrition supplements. Not only protein and fiber, but even the vitamins, minerals, antioxidants, everything can be done like this with the help of nutrition science. And you will get complete RDO of iron, that is 21 milligram of iron from Nutricharge tablet. Then other than protein, vitamins, minerals, and fiber, nutritional supplements provides other nutrient sources. So other than protein, vitamins, mineral, and fiber, nutrition supplements provides other nutrient sources. That's what I said. Not only PVMFO is being given by the nutrition supplements. It gives you much more than that. And from sunlight, pesticides sprayed on fruits and vegetables, etc. Toxins enters our body and damages cells and tissues. As you can say here, when the toxins enters, all the diseases which one get will definitely come back. Okay. So this is all. We'll come back after this. Yes, sir. இப்படி நீங்க எடுத்துக்கிற ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சார்ப்ஷன் பவர் வந்து கரெக்டா இருக்கும். யாரா இருந்தாலும் அதை எடுத்துக்கும் போது உங்க உடம்புல அது அப்படியே போய் சென்றடையுது. சரியா? எஸ் சார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் தேவைங்க. அப்ப என்னங்க பண்ணணும்? நம்ம நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட்டோ, நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்க வேண்டும். சரியா? அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உடம்புக்கு தேவைப்படுகின்ற புரதம் கிடைக்குது. சரியா? ஒருக்கு குடிக்கும் போது அது போதுமான புரதமா அமையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 60 கிராம் வேணுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க குடிக்கிற அந்த புரோட்டீன் நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ல 20 கிராம். அப்ப ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க, 40 கிராம் நமக்கு கிடைச்சிருதா? அப்ப மீதி இருக்கிறத நம்ம எதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்கலாம். இதுதான் புத்திசாலித்தனம். சரியா? அப்ப சயின்ஸோட டெவலப்மெண்ட்னால பாருங்க, வெறும் புரதம் மட்டும் கிடையாதுங்க, விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்களை கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ நீங்க எப்படி பழங்கள், காய்கறிகளை விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கோ அதை வந்து பியூர் ஃபார்மா எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் விமன் டேப்லெட், ஒரு டேப்லெட்ல RDA எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இரும்பு சத்து தேவைன்னு சொன்னாங்களோ அதை ஒவ்வொரு டேப்லெட்டையும் நம்ம உள்ள அடக்கி கொடுக்குறோம். புரோட்டீன், மினரல்ஸ், ஃபைபர், இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சத்துக்கள் எல்லாம் தேவைங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல அதெல்லாம் இல்ல. சரியா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். சோ நீங்க நினைக்கிறீங்க நம்ம காய்கறிகள் சாப்பிடுறோம், பழங்கள் சாப்பிடுறோம், அதுல எல்லாத்துலயும் நம்மளுக்கு ஒரு பெஸ்டிசைட்ஸ் கலந்துருக்கு, மருந்து தெளிச்சு, இது எல்லாத்தையும் மீறிதான் நம்ம கைக்கு வருது. அப்படித்தானே? அப்போ உங்க உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ் உள்ள ஏறுதா? எனக்கு நச்சுத்தன்மை உள்ள போகுதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. நீங்க சுவாசிக்கிற காத்துல கிருமி இருக்கு, நீங்க சாப்பிடுற பழத்துல அவங்க வந்து ஃபெர்டிலைசர், பூச்சி மருந்து எல்லாத்தையும் அடிச்சுதான் கொடுக்குறாங்க. உங்களை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துல வாழணும்னா கிருமிகள் இல்லாம, தூசி இல்லாம, புகை இல்லாம எல்லாம் வாழ முடியாது. அப்ப என் உடம்புக்குள்ள இதெல்லாம் போதாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு வழியா போகுது, காது வழியா போகுது, நீங்க சுவாசிக்கிற காத்து வழியா போகுது, நீங்க சாப்பிடுறது சாப்பாடு, தண்ணி குடிக்கிறது எல்லாத்துலயும் கிருமிகள் இருக்கதான் செய்யுது. அது உங்களுடைய செல்லையும் டேமேஜ் பண்ணும், உங்களுடைய டிஷ்யூவையும் டேமேஜ் பண்ணதான் செய்யும். Yes. Now, nutrition supplements with antioxidants, which is very, very important, can protect our cells and tissues from damage. So if the cells are damaged, the tissues will be damaged. Tissues are damaged, your organs will be damaged. Your organ is damaged, your organ system will be damaged, your whole body will be damaged. So to keep your cells intact, because the body is made up of cells only, you need to take antioxidants to reduce the oxidative stress and the free radical invasion. And for the eyes, we have got lutein and zeaxanthin, which is there in Nutricharge view. It protects our eye from the damage caused by the harmful effects of UV rays. 72 nutrients and herbs present in Nutricharge BioAge helps in detoxification of the body. All the toxins are being removed and it keeps your liver absolutely healthy by Nutricharge BioAge. And there are some nutrients which are fundamental need of our body. But unfortunately, neither they get it from our food and nor our body makes it. For that, you need to take it as a nutrition supplement, and that is omega. And these nutrients can only be fulfilled with nutrition supplements and Nutricharge Veg Omega. So we can fulfill our requirement of omega-3 by taking Nutricharge Veg Omega. And there are some nutrients and herbs helps in increasing immunity.
Of course, we get immunity by taking PVMFO. And over and above, when you take these nutrients and herbs, the immunity which you got from PVMFO rises, increases. And for that, all the nutrients should be taken in right proportion and right mixture. So the ingredients which is used to produce this particular immunity booster should have right proportion and right mixture of ingredients, and that is nothing but Nutricharge is fine. Right? Nutricharge Man, the multivitamin, multimineral, antioxidant, amino acid tablet for man, and Nutricharge Woman, again, multimineral, multivitamin, antioxidant, then botanicals, what do you call, fruits, all put together for Nutricharge. That's for Nutricharge. Woman is for women. So, like this, we understood, I hope that you all understood, that for the good health and to stop diseases, we have to take nutrition supplements. Purinja, Ippurda Purinja, Purinjilli Kadavule Kapathu. Right. Yes, sir. அப்ப நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிற கிருமிகள், நச்சுக்கள், புகை, பொல்யூஷன், இதுல எல்லாத்துலயும் நீங்க பாதுகாத்துக்கணும் உடம்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கிறது உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. சரியா? எஸ் சார். அப்ப கண்ணுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தேவைப்படுகின்ற சத்து லியூட்டின், ஜியசன்டின் அப்படிங்கிற சத்து, இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் பியூர்ல இருக்கு. சோ சரியான அளவு இந்த ரெண்டு சத்துக்களும் நம்ம கண்ணுக்கு தேவை அப்படிங்கிறதுனால சரியான ரேஷியோல கலந்து இந்த சத்துக்களை நியூட்ரிசார்ஜ் பியூல ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது உங்களை ஹார்ம்ஃபுல் ப்ளூ ரேஸ்ல இருந்து பாதுகாக்கும். அடுத்தபடியாக நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 72 வகையான சத்துக்கள் இருக்கு. இது எதற்கு உங்களுக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீடாக்சிஃபை. சோ எனக்கு இவ்வளவு நாள் எனக்கு திடீர்னு எனக்கு உடம்புக்கு வந்து சரியில்லைங்க, எனக்கு ஏதோ செய்யுது, நல்லாதான் சாப்பிடுறேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சிறுகுடல் பிரச்சனை, பெருகுடல் பிரச்சனை, இது மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்ஸ் நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோவேஜ். எஸ் சார். நிறைய சத்துக்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கிறது இல்ல. இது வந்து ஃபண்டமெண்டல் நீட்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் நீட்னா கண்டிப்பான முறையில் தேவைப்படுது உங்க உடம்புக்கு. சோ அத நம்ம என்ன பண்றோம், சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எடுக்க மாட்டீங்க. அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கொடுக்கலன்னா உங்க உடம்பாவும் அதை உற்பத்தி பண்ண தெரியாது. அப்ப உங்க உடம்புக்கு அந்த சத்து எப்படிதான் வந்து அடையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு என்னங்க தீர்வு? நான் சாப்பிடுற சாப்பாட்டுல சத்து இல்ல, என் உடம்புக்கு அந்த சத்து தேவை. அப்ப நான் என்ன பண்ணணும்? நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். சரியா? அது மாதிரி நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து நம்ம கண்டிப்பான முறையில் தேவை. அதை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அவ்வளவா இல்லவே இல்லை. அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் ஒமேகா 3 எடுத்துக்கலாம். சரியா? நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. அது மாதிரி சில சத்துக்கள், மூலிகைகள் உங்களை என்ன பண்ணும்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உங்க உடம்புல கூட்டுது. அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் இது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மூலிகைகள் உங்க உடம்புக்கு அற்புதம் பண்ணுதுன்னு சொன்னோம். எந்த மூலிகைகள் அப்படிங்கிறது முக்கியம், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அது மாதிரி மூலிகைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து சரியான விதத்துல, சரியான ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணி மக்களுக்கு இந்தாப்பா நோய் எதிர்ப்பு சக்தி, எந்த ஒரு நோய்களும் வராது அப்படின்னு சொல்லி உங்க கையில கொடுக்கறது தான் நியூட்ரிசார்ஜ். நியூட்ரிசார்ஜ் மேன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டி விட்டமின்ஸ் இருக்கு, மல்டி மினரல்ஸ் இருக்கு. சரியா? அதே இது நியூட்ரிசார்ஜ் விமன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இரும்பு சத்தோட சேர்த்து அதே மாதிரி மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இருக்கு. இப்போ புரியுதாங்க உங்களுக்கு? இவ்வளவு நேரம் கவனிச்சதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும், இந்த நோய்கள்லாம் எனக்கு வரக்கூடாது, அப்ப நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? நம்ம கிட்ட இருக்க வைட் ரேஞ்ச் ஆஃப் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். வேற எங்க போறீங்க? நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுத்துக்கோங்க. அப்ப இன்னைக்குல இருந்து நீங்க எடுக்க ஆரம்பிச்சா நீங்க நாளைக்கு உங்க நோய்கள்ல இருந்து வராம பாதுகாத்துக்கலாம். Yes, this is what is the crux of the talk which we have done from last 1.5 hours. And it's a real privilege that whatever you see on that screen, everything is fortunately launched by me all over. So that's another good thing which has happened for me. So many of us still think that taking nutrition supplement is not important. After telling all these things, they are still there where they are. So for those people, I need to tell them, wait, mister.
because these people are interested in taking this type of food. So they say that it is not important to take nutrition supplement. Okay, so many changes, okay, many changes which is happening in our body cannot be reversed, that you understand that, right? For example, lack of doing regular good and enough exercise and lack of not taking in fact proper nutrition will lead to a loss of natural quality and strength of muscles, and regaining this can be very, very difficult. Once it's gone forever. And an increasing age, it becomes even more difficult. Where at young age, you can at least build it, but unfortunately, if the age is not on your side, it will be difficult. Muscles will always go. If once our retina gets damaged, it cannot be reversed. So you are blind forever. If the structure of our heart is once damaged, it cannot be reversed completely. The bypass has been done, as you can see over there. You cannot go back to your old heart. So we can stop many changes which is happening in our body. These are all irreversible changes, but these changes can be stopped. That is what is the most important thing. And by taking nutrition diet. So nourish your body by nutrition diet.